கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 20வது அதிகாரம் 25வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20:25 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்வோம். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்பார் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆமென். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்பார் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடனே துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆமென். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென். நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. கண்ணீர் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீர் ஊற்ற மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீர் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்ற மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமென். சியோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமென். வாசலில் காத்திருப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கிற பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெயந்தி அக்கா எங்க சம்மதி அம்மா பிரைஸ் லார்ட். நாகரத்னம் அம்மா பிரைஸ் லார்ட். டேனியல் ராஜேஷ் ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். இப்ப நம்ம ஒரு ஆழமான ஒரு வித்தியாசமான செய்தியை பரிசுத்தாவின்னு நமக்காக வைத்திருக்கிறோம். ரொம்ப கவனத்தோடு கேட்போம். ஒரு மிக மிக ஒரு புது வெளிச்சத்தோடு இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை சந்திக்க இருக்கிறார். ஆவியானவருக்கு நம்ம துதிக்கான மகிமையை செலுத்த வேண்டும். சரி, வசந்தமத வாசிப்போம். யோவான் 20வது அதிகாரம் 25வது வசனம். மற்ற சீஷர்கள் 12 சீஷர்கள் உட்கார்ந்து 11 சீஷர்கள் அங்க இருக்காங்க. தோமா இல்லாத நேரத்தில் ஆண்டவர் வந்துட்டாரு. இப்ப தோமாக்கு என்னன்னா, மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோட சொன்னார்கள். அதற்கு அவன் தோமா, உங்களுக்கு நான் சொன்னேன், டவுட்டிங் தாமஸ், சந்தேகப்படுகிற தோமா. அவன் கர்த்தருடைய அவருடைய கைகளையும் ஆணியினால் உண்டா காயத்தை கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். இவர் சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காரு. இவ்வளவுலாம் செஞ்சுதான் என்ன செய்வேன். ஒரு கீ வார்த்தையை நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். என்னன்னா காயங்கள். காயங்கள் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். காயங்கள்ங்கிற ஒரு வார்த்தையில இந்த செய்தியை நமக்கு ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த காயங்கள்ங்கிறது எதனால உண்டானது? இது என்ன சரீரம்? உயிர்த்தெழுந்த சரீரம். நம்முடைய சரீரம் வேற, அந்த சரீரம் வேற. இந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் நம்ம பார்க்கறது காயங்கள். இந்த காயங்களை பழைய ஏற்பாடோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க போறோம். பழைய ஏற்பாட்டில் கண்மலை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இந்த கண்மலையை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த கண்மலையில மோசையை நம்ம பார்க்கிறோம். மோசைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு பயங்கர ஒரு கனெக்ஷன் இருக்கு. மோசைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு கனெக்ஷன். முதல் அந்த கனெக்ஷன் உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்புறம் தான் நம்முடைய செய்தி ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். மோசைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு கனெக்ஷனை முதல்ல லூக்கா 9வது அதிகாரம்
29 அவர் ஜெப பணிகளே அவருடைய முகம் மறுரூபமாயிற்று, அவருடைய வஸ்திரம் என்ன. அன்றையும் மோசே எலியா என்ப 2 பேர் மகிமையோடு காணப்பட்டு, மோசே மகிமையோடு இங்க நம்ம பார்க்கிறோம். எங்க பார்க்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது ரொட்டீன் டேஸ் கிடையாது, மறுரூபம். மறுரூபம் டோட்டலா டிஃபரெண்ட் ஆகுது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாரோ அது போல அவருடைய சம்பாஷணை பண்ணி எதை குறித்து பேச போறாங்கன்னா காயங்களை குறித்து பேச போகிறார்கள். அவர் எருசலேமிலே நிறைவேற போகிற மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மோசேக்கு குறித்து பயங்கர விளக்கத்தை ஏற்கனவே பிதாவாகி தேவன் சொல்லி கொடுத்துட்டார். அத நம்ம பார்க்க பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் மோசேக்கும் ஒரு கனெக்ஷன். இந்த கனெக்ஷன்ல கண்மலை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு கண்மலை. இந்த கண்மலைய குறித்து பவுல் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துக்குள்ள வரும். கொரிந்தியர் 10 கண்மலை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 10வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் கண்மலை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் உங்களுக்கு காட்டுறேன். வாசிப்போமா? 4வது வசனம் 1 கொரிந்தியர் 10:4. இந்த வசனத்திலிருந்து தான் கண்மலைய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கனெக்ஷன் பார்க்க போறோம். எல்லோரும் ஒரே ஞான போச்சனத்தை கொடுத்தார்கள், எல்லோரும் ஞான பானத்தை கொடுத்தார்கள். எப்படி என்றால் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை தண்ணீர் கொடுத்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கண்மலை கிறிஸ்துங்கிற ஒரு கான்கிரீட் மேல அந்த செய்தி உட்கார்ந்து கண்மலை. இந்த கண்மலை பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு கண்மலையாக பார்க்கிறோம். இந்த கண்மலைய யாருடைய அனுபவத்துக்குள்ள வந்துச்சுன்னா மோசையோட அனுபவத்துக்கு. ஒருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். நான் என்னுடைய பாதையில போகும்பொழுது என்னுடைய ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சாட்சியா சொன்னா அது என்னுடைய. நீங்க சொல்லலாம் இப்படி சொல்றேன். ஒரு பாஸ்டர் படுத்த அடிக்கடி நம்ம பார்த்திருக்கோம். அவருக்கு ஒரு கேன்சர் நோய் இருந்துச்சு. இந்த கேன்சர் நோயிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அதை நானும் நீயும் சொல்ல முடியாது. அதுபோல இங்க கண்மலைங்கிறது கிறிஸ்து. இந்த கண்மலையை குறித்து 10வது அதிகாரத்தில் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். இப்படி இருக்க சகோதரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும்? நம்முடைய பிதாக்கள் எல்லோரும். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் அவர் கனெக்ட் பண்றாரு. இந்த கனெக்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழ் இருந்தார்கள். மேகம் மேல இருந்துச்சு. அந்த மேகங்கிறது அவங்களுக்கு ஒரு கொடை. இது ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா ஞானஸ்தானம். உலக பிரகாரமாக மேகம் இருந்துச்சு. புரிஞ்சுச்சா? உலக பிரகாரம் மேகம் இருந்துச்சு. ஆனா ஆவிக்குரியது அது ஞானஸ்தானமா மாறுகிறது. நமது எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்தார்கள். எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். இது என்னங்க? மோசைக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறது. மேல என்ன இருக்குது? மேகம், சைடுல தண்ணீர், கூட போறது மோசை. மோசைக்குள்ளான ஞானஸ்தானம் எங்க இருக்கு? ஒரு ஞான அர்த்தம் இருக்கு. இப்ப 2ஆக சங்கல்படுத்திருச்சு. முன்னாடி போகும்பொழுது யார் நடக்கணும்னா மோசே நடக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோசைக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. இந்த சமுத்திர தண்ணீர் மூடாது, நாங்க அந்த பக்கம் போய் சேராது, மூடாதுங்கிற விசுவாசம் யாருக்கு இருக்கு? மோசைக்கு இருக்கு. அந்த விசுவாசத்தோடு மோசே நடக்கிறார். எல்லாரும் அப்படி பின்னாடி நடக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதான் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். ஞான பானங்கிறது தண்ணீர். ஞான அர்த்தம் உள்ள பானம். ஞான அர்த்தத்தை நம்ம பார்க்கிறோம். அவர்களோடு கூட சென்ற கண்மலை தண்ணீரை கொடுத்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. சரி, கண்மலை கிறிஸ்து. கண்மலைங்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம எங்க பார்க்க போகிறோம் அப்படின்னா யாத்ராகமம் எடுத்துக்கொள்வோம்.
17வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரை சிலரை உன்னோடு கூட கூட்டிட்டு போய் நீ நதியில் அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக போ. நான் ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலை மேல் இருப்பேன், நீ அந்த கண்மலையை அடி. இப்ப இந்த கண்மலை கிறிஸ்துங்கிற ஒரு கண்மலை இருக்குது. இது இந்த யாத்ராகமம் 17வது அதிகாரம் வரை இது அடிக்கப்படவில்லை. அது இருக்குது. நித்தியத்தில் உலகத்துக்கு உண்டாடுவே இருந்துச்சு இந்த கண்மலை கிறிஸ்து. ஆனா அடிக்கப்படவில்லை. ஆனா 17வது அதிகாரம் தான் அது அடிக்கப்பட்டுச்சு. அடிக்கப்பட்ட உடனே என்ன வருதுன்னா அதுல ஒரு பிளவு வருது, கேப். அந்த பிளவுல இருந்தா தண்ணி சட 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 சடன்னு வருது. புரியறதுக்கு ஒரு காரணம், ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கார், புது கார் போயிட்டே இருக்குது. ஒரு தடவை போய் அடிச்சிருச்சு, டாம்னு அடிச்சிருச்சு. பெரிய சொட்டா வந்துடும், கஷ்டமா இருக்கும். ஐயோ புது காரு, ஒரு பள்ளம் வந்துருச்சு. ஆனா இன்னும் சிவியர் ஃபோர்ஸ்ல இருந்து 2 பிளந்துடும். திருநெல்வேலி பக்கத்துல இந்த அரசன் அப்படின்னு சொல்லி பெரிய குரூப், அவங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கார் வச்சிருந்தாங்க. இந்த கார் இம்போர்ட்டட் கார். அந்த கார் கம்பெனிக்காரன் என்ன சொல்லுவான் அப்படின்னீங்கன்னா, இதுல டிராவல் பண்றவங்க எவ்வளவு ஃபோர்ஸ்ல அடிச்சாலும் அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து கிடையாது. ஏன்னா அந்த பலூன் ஓப்பன் ஆகி அவங்கள பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த காருக்கு என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஓனர் கொஞ்சம் வயசு பையன் ஃபுல் ஸ்பீட்ல ஓட்டிட்டு போறான். திடீர்னு ஒரு இடத்துல பிரேக் அடிக்கிறான். இந்த கார் இப்படி போய் ஒரு பெரிய ஒரு மரத்துல அடிச்சு சைட்ல இந்த கார் 2 பிளந்துருச்சு. 2 பிளந்து இந்த பலூனும் வரல, உள்ள இருக்கிற எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அந்த கார் கம்பெனிக்காரனுக்கு பயங்கர அசிங்கமாயி போச்சு. அவனை அங்கிருந்து அந்த கார் அப்படி தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த கார் 2 பிளந்துருச்சு. 2 எப்படி அந்த கார் பிளக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து அடிச்சிச்சோ, அதுபோல மோசே கோலை வச்சு அடிக்கிறாரு, 2 பிளக்குது. ஏன் அது 2 பிளக்க வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மோசேக்கு ஒரு ஆசை. அது என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 33வது அதிகாரம் 18வது வசனம். மோசேக்கு ஒரு ஆசை. மோசேக்கும் ஆண்டவருக்குள்ள நெருக்கத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு க்ளோஸ் ஆகும். மேக சம்பத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வருவார், மோசையோட பேசுவார். 2 பேரும் நண்பர்களை போல நடந்து போவாங்க. அங்க இஸ்ரேல் மக்கள் எழுந்து தலைகளை வணங்கி அப்படியே குனிந்து இருப்பாங்க. இவங்க 2 பேரும் உள்ள நடந்து போவாங்க. யோசுவா அத தேவாலயத்திலிருந்து அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். இது ரெகுலரா நடக்கிற ஒரு அஃபேர். அப்படி இருந்தாலும் மோசைக்கு ஒரு ஆசை. என்ன பாருங்க, நான் உம்முடைய மகிமையை, யாத்ராகமம் 33வது அதிகாரம், அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலாம். அந்த மகிமையை காட்டும் பொழுது ஆண்டவர் அதுக்கு என்ன ஆன்சர் சொல்றாருன்னா, 20வது வசனம், நீ என் முகத்தை காண மாட்டாய். ஃப்ரண்ட்டை பார்க்க முடியாது, முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க மாட்டான். பின்பு கர்த்தர், இதோ என்னண்டே ஒரு இடம் உண்டு, நீ அங்க போய் அங்கே கண்மலையிலே நில்லு. எந்த கண்மலையை நிக்க சொல்றாருன்னா, எந்த கண்மலைய 17வது அதிகாரத்துல அடிச்சாரோ, தண்ணி வந்துச்சோ, ஒரு பிளவு உண்டாச்சோ, அந்த கண்மலையில போய் நில்லு. எதற்காக நிக்கணும் பாருங்க. பின்பு கர்த்தர், அதோ என்னண்டே ஒரு இடம் உண்டு, என் மகிமை கடந்து போகும் பொழுது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து, நான் கடந்து போகும் பொழுது என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன். அப்பொழுது நீ என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது. சரி, இதான் உங்களுக்கு விளக்கப்படுறேன். இப்ப ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. எப்ப நீ ஆசைப்படுற ரைட்டு, என்னை பார்க்க ஆசை உனக்கு. ஆனா நான் எப்படி ஒரு பிரகாசமான கடவுளோ, என்னை நீ பார்த்தா நீ செத்து போயிருவப்பா. அதுக்காண்டி உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். எந்த கண்மலையை நீ அடிச்சையோ அந்த கண்மலையில ஒரு பிளவு உண்டாயிருக்கு. அந்த பிளவுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். நான் கைகளை இப்ப பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்ப நல்லா பண்ணுங்க. இப்ப நான் கையால இப்படி மூடிட்டேன் என் முகத்தை. உங்களால பார்க்க முடியுதா சொல்லுங்க? பார்க்க முடியாதுன்னா என் கையை வச்சிருக்கேன், என்னை மூடிட்டேன். ஆனா உங்களுக்கு ஓரளவு தெரியும், உடம்பு தெரியும், பின்னாடி எல்லாம் தெரியும். இதுதான் அந்த சரி. அப்ப கரங்களால மூடுறீங்க. என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய். பின்பக்கம் என்றால் என்ன? பின்னாடி வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பின்பக்கம். அந்த பின்பக்கத்தை தான் உங்களுக்கு நான் எங்க காட்டினேன், திரும்ப வாசிப்போம். பின்பக்கத்தை
நாம் எங்க பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லூக்கா 9வது அதிகாரத்துக்கு வாங்க பார்ப்போம். லூக்கா 9 29. லூக்கா 9:29 அவர் ஜெபம் பண்ணி அன்று மோசே எலியா 2 பேர் மகிமையோடு காண்பது அவர்களை சம்பாசித்தார்கள். பின்புறம் பின்னாடி வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்புறம் இங்க பார்க்கலாம், இங்க முகத்தை பார்க்கலாம். இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஸ்டர் பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோசையுடைய ஆசையை நிறைவேற்றுகிறார். எங்க நிறைவேற்றார்? புதிய ஏற்பாட்டுக்குள்ள நிறைவேற்ற. அவங்க சொன்னேன் கனெக்ஷன் இருந்துச்சு மோசைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கனெக்ஷன்ல அடிஷனல் ஆசை. சரி, இந்த கண்மலைக்குள்ள யார் இருக்க முடியும் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். கண்மலைக்குள்ள யார் இருக்க முடியும் வாசிப்போமா? உன்னத பாட்டு எடுத்துக்கோங்க. 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஒரு கண்மலையை பார்க்கிறோம். அங்கேயும் வெடிப்பு இருக்கு. சேம் அதே கண்மலை தாங்க, சந்தேகம் இல்லை. அந்த கண்மலையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிலும் தங்கிற என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. என் புறாவே, இது சபை. சபை ஆண்டோட ஒரு புறாவா பார்க்கிறார். புறாக்குள்ள பிச்சு இருக்காது. ஆண்டோடைய சுபாவம் இருக்குது, பரிசுத்த ஆவியானவருடைய சாயல் இருக்குது. அந்த சாயலோடு இருக்கிற புறாவாக்கிய சபை எங்க உட்கார்ந்துட்டு இருக்குது? கண்மலை வெடிப்புக்குள்ளே உட்கார்ந்து. உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. அந்த முகரூபம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 6. முகரூபம் கருப்பா இருந்துச்சு, பிளாக். கருப்பா இருக்கிறேன் என்று பாராதீங்கள், நான் கருப்பா இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். 5வது. இந்த கருப்புங்கிறது நம்முடைய ஆதாம் சுபாவம், அழகுங்கிறது அப்படியே மறைவுக்குள்ள இருக்கிறதுனால கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். சரி, இப்ப யாத்ராகமம் 17வது அதிகாரத்துல உங்களுக்கு ஒரு கண்மலையை பார்த்தோம். இந்த கண்மலை நான் உங்களுக்கு எப்படி காமித்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அடிக்கப்பட்ட பிறகு உள்ள கண்மலை. ஆனா இந்த கண்மலைங்கிறது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிப்போமா? உபாகமம் 32 கண்மலை இது யாரை குறிக்கிறது? 32வது அதிகாரம் 18. உன்னை ஜெனிப்பித்த கண்மலை. ஜெனிப்பித்த கண்மலைனா நம்ம அந்த பூமிக்கு வந்தது இந்த கண்மலையின் மூலமாக வந்தோம். நம்மளை உண்டாக்குறார், அவர் சாயலில் உண்டாக்குறார், அவர் ரூபத்தின் மட்டும் நம்மளை உண்டாக்குறார். நம்மளை அவர் எப்படி இந்த பூமியில வரும்பொழுது ஒரு மனிதனாக வருகிறாரோ அதே சாயல் ரூபத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அந்த கண்மலை நம்மளை ஜெனிப்பித்த கண்மலை. அது ஜெனிப்பித்த கண்மலை மாத்திரம் அல்ல, அது 15வது வசனத்துல ரட்சிப்பின் கண்மலை. ரட்சிப்பின் கண்மலை 2 கேரக்டர் பார்க்கிறோம் அந்த கண்மலைக்கு. ஒன்னு ஜெனிப்பித்தது, உலகத்துல உண்டானது எல்லாம், வானத்தில் உண்டானது எல்லாம் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவரை அல்லாமல் வேறு எதுவும் உண்டா கொலைசில் இந்த வசனத்தை பார்க்கிறோம். அப்ப அவர் ஜெனிப்பித்தார்னா நம்மளை உண்டாக்குகிறார். உண்டாக்கிட்டு அவர் இந்த பூமிக்கு வரும்போது எப்படி வரனா ரட்சிப்பின் கண்மலையாக. ரட்சிப்பின் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற கண்மலையாக இந்த பூமிக்கு வந்தார். அப்ப யாத்ராகமம் 17வது அதிகாரத்துல இந்த கண்மலை அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார்னா முக்கியமான ஒரு காரியம். சரி, இதெல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சாச்சு. இப்போ ஒரு பிரச்சனையை காட்ட போகிறேன். பிரச்சனையை நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கலாமா? என்னாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனம். இப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். நீ உன் கோலை எடுத்துக்கொண்டு பேச போறாரு. என்னத்துக்கு கோல்? அங்கதான் ஆண்டவர் செய்வார். அவர் நிறைய காரியங்களை பார்க்கும்போது நம்மளை மாற்றி விடுறது மாதிரி தெரியும். நீ உன் கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை வர சொல்லி அவர்கள் கண்மலைக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். பேசும்பொழுது அப்பொழுது அது தண்ணீரத்திலே தண்ணீரை கொடுக்கும். நீ தண்ணீரை கண். இப்ப 2 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஒன்று, கோலை கையில் எடுத்து வச்சார். அப்ப நமக்கு என்ன செய்வோம்? ஏற்கனவே அடிச்சிருக்கோம். யாத்ராகமம் 17வது அதிகாரத்துல அடிச்சாச்சு. அடிச்சோன்னு தண்ணி வந்துச்சு. இப்ப பேச சொல்றாரு, ஆனா கோலையும் தூக்கிட்டு போச்சு. அங்கதான் அவர் நமக்கு ஒரு சின்ன ஒரு சிக்கல் உண்டாக்குறாரு. இதை புரியறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னாங்க. நாங்க மெடிசன் பேப்பர் எழுதும்போது அவங்க ஒரு கொஸ்டின் ஒன்று வைப்பாங்க. அது கொஞ்சம் சிக்கலா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த கேள்வி அந்த மாதிரி போடும் பொழுது நம்ம 90% தப்பா தான் இருக்கும்.
எவ்வளவு 90%. அது மாதிரி இங்க கோழியம் கொண்டு போ ஆனா பேசுங்கிறார். அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்ப இங்க மோசே ஒரு பெரிய பிரச்சனையில உட்காந்து மென்டல் கண்டிஷன் எப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். மோசையுடைய மென்டல் கண்டிஷன் என்னாகும் 20வது அதிகாரம். மிரியாம் மரணம் அடைந்து அங்க அடக்கம் பண்ணப்பட்டார். அக்கா, எந்த அக்கா இந்த மோசைய, குட்டி மோசைய நைல் நதிக்குள்ள போடணும், ஆனா ஒளிச்சு வச்சிருக்காங்க. அம்மாவால் அதுக்கு மேல ஒளிச்சு வைக்க முடியல. இத எங்க வச்சுட்டாங்க, அந்த ராணி, எகிப்து ராணி நடந்து வர இடத்துல பேலையில வச்சுட்டாங்க. அது நாணல் பெட்டியில அழுகுது. அப்ப அந்த ராணி தூக்கி பார்த்து அந்த சொந்த பிள்ளைய வளர்க்கணும்னு ஆசைப்படும் போது இந்த மிரியாம் தான் நான் இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணட்டான்னு சொல்லி ஏற்பாடு பண்றாங்க. அந்த மிரியாம், உயிரை காப்பாற்றின மிரியாம் இப்ப மறிச்சிட்டாங்க. அவருடைய இருதயத்துல பயங்கர வேதனை இருக்கும். அந்த வேதனைக்கு அந்த ஏன் அடித்தாங்கிறதுக்கு 2 தடவை அடிச்சதுடைய ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து என்ன நடக்குதுன்னா, 2வது வசனம், ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். தண்ணீர் விரோதமாக கூட்டம் போடும்போது அவங்க மூஞ்சறாங்க, மோசே உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரே டென்ஷன்ல இருக்காங்க. அப்படி ஒரு இருக்கிற சூழ்நிலையில தான் மோசைக்கு, அதாவது தமிழ்ல ஒரு பலன், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மாற்று தெரியுமா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மாற்று. அப்ப மோசை இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது தான் அவர் 2 அடிச்சிட்டார். அடிக்கும் பொழுது 11வது தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினாலே 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமா புறப்பட்டது. இப்ப தப்பு செஞ்ச உடனே தண்ணி வரணுமா வரக்கூடாதா? வரக்கூடாது, வந்துருச்சு. ஏன் வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு மோசையை ரொம்ப பிடிக்கும். ஆனா மக்கள் முன்னாடி வெட்கப்படுத்த விட மாட்டார். வெட்கப்படுத்தாதபடி என்ன செய்தாரு, ஒரு விட்டுட்டார். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனையினால இருக்கு 2 பிரச்சனை வந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னாகும் 20வது அதிகாரம் 12வது வசனம், நீங்கள் என்னை விசுவாசியாத போல, ஒண்ணு விசுவாசிக்கல. 2வது பாருங்க 24 கீழ்ப்படியாமல் போனதுனாலே நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தில் அவன் பிரவேசித்தான். 2 காரியம், ஒண்ணு விசுவாசிக்கல, கீழ்ப்படியல. 2 காரியத்தையும் மோசைக்கு வந்துருச்சு. மோசே என்ன விசுவாசிக்கணும்னா, ஆண்டவர் பேச வச்சுட்டாங்க. நான் பேசுனா எனக்கு தண்ணீர் வரும், விசுவாசிக்கல. 2வது ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியல. இந்த 2 காரியத்தினால அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவரை விட்டு போயிடுச்சு. சரி, இந்த 2 முறை அடிக்கிறதுங்கிறது என்ன நான் உங்களுக்கு காட்டப்போறேன். 2வது முறை, இப்ப முதல் முறை அடிக்கிறது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறார், காயங்கள், அந்த காயத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, 2 முறை அடிக்கிறதுனா என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். வாசிப்போமா? எபிரேயர் 6வது அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 6:6, மறுதலித்து போனவர்கள். 2வது யார் அடிப்பார்? மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து. மறுபடியும் மறுதலிச்சு போறவங்க எல்லாம், பின்மாற்றத்துக்கு போறவங்க 2வது ஆண்டவர் செய்றாங்க, சிலுவையில அறையிறாங்க. அவமானம், மரண திருப்பதற்கு 2ஆம் தரம் மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துறது. நல்லா கேட்டுப்பாங்க. ஒரு தடவை இயேசு சிலுவையில அறையணும், ஒரு தடவை அவர் சிலுவையில மரிக்கிறது கட்டாயம், அதெல்லாம் ஆப்ஷனே கிடையாது. அது என்னன்னு காட்டு. அதே எபிரேயர் 9வது அதிகாரம் 27 அன்று ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்படி மனுஷன் நியாயத்திட்டபடியே 28 எபிரேயர் 9:28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி, சுமந்து கேன்சல் பண்றாங்க, தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு. இயேசு ஒரு காத்தான் பலியிடப்படுறார். கண்மலைங்கிறது கிறிஸ்து, அங்கிருந்து வந்ததுதான் தண்ணீர்ங்கிறது ஞான பானம் வந்துச்சு. மோசே மற்றவங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்ப கொஞ்சமா கொடுத்தவங்கள்ட்ட ஆண்டவர் கொஞ்சமா கேட்பார், அதிகமா கொடுத்தவங்கள்ட்ட அதிகமா கேட்பார். அதான் மோசைட்ட கொஞ்சமா கொடுத்தாரு, நிறைய கொடுத்தாரு, எல்லாம் அவர் தான் கொடுத்தாரு. மோசைட்ட தான் எல்லாம் பேசினார், 10 கட்டளை அவர்கிட்ட தான் கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு, முகமுகமா பேசினார். இப்ப அவரால அந்த தப்பு செய்யக்கூடாது, மற்றவங்க செய்யலாம், நீங்க செய்யக்கூடாது. ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். எங்க ஹாஸ்பிட்டல்ல சாந்தி அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, பெரிய சோடா கட்டிங்க, கண்ணாடி போட்டு.
3 பொன் பிள்ளைகள். அவங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துருந்தாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு சம்பவம் நடந்துச்சு. மரியாதைக்கெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அம்மா ஏதோ ஒன்று எனக்கு அசிஸ்ட் பண்ணும்போது நான் ஒரு 2 வார்த்தை ஷார்ப்பாக பேசிட்டேன். ஹார்ஷாக பேசிட்டேன் அந்த அம்மாட்ட. அந்த அம்மா உட்காந்து அழுகுது. என்ன சொல்லி அழுகுதுன்னா, டாக்டர் யாரையுமே திட்ட மாட்டாரு, என்னைய திட்டாரு. இதான் சொல்லி யாரையுமே திட்ட மாட்டார், என்னைய திட்டார். யாரையுமே திட்ட மாட்டார், என்னைய திட்டார். வாட்டர் கலர் சொல்லிட்டு இருக்குது. என் தம்பி என்னை கூப்பிட்டான். டேய், நீ சாந்தி திட்டினியாடா? இந்த சாந்தி கிடையாது, இந்த சாந்தி கிடையாது, இது வேற. நான் ஒன்றும் சொல்லலை. டேய், நீ ஏன்டா அதை திட்டுன அப்படின்னா, நீ திட்டித்தாடா இருக்கணும். இவர் நான் எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருக்கேன், சனியனே பையன், அது வேற. ஆனா நீ யாரையுமே திட்டாதவன் அதை திட்டிட்டியா, ஏங்கியே அழுகிற போய் அதை சமாதானப்படுத்த சொன்ன. இங்க இதுதான் நம்ம பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தடவை தான் மரிக்கணும், 2வது மரிக்க முடியாது. ஒரே தரம். ஒரு தடவை திட்டானா எப்படி மக்கள் சோகமாகிறாங்களோ, அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தடவை மரிக்கும் பொழுது நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது. இந்த ரட்சிப்பு நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா கிடைக்குது. சரி, திரும்ப இன்னும் ஒரு வசனம் காத்து இந்த செய்தியை நம்ம முடிக்க போறோம். எடுத்துக்கலாமா? யாத்ராகமம் 33வது அதிகாரத்துல பார்க்கிறோம். இங்கதான் மோசேயை ஆண்டவர் தன்னுடைய கரங்களை கொண்டு மறைக்கிறார். 33வது அதிகாரம் 19வது வசனம். இப்ப ஒரு வசனத்தை அங்க உள்ள அவையான சொருகி வச்சிருக்கிறார். உள்ள என்ன சொருகி வச்சிருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பாருங்க, 18 வரை கரெக்டா வந்துகிட்டே இருக்குது, 20ல வருது. ஆனா 19வது வசனம் மட்டும் விடுவார். சரி, அது என்ன இன்டர்லோட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு அவர் என்னுடைய தயை எல்லாம் நான் அவனுக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை அவனுக்கு முன்பாக கூறுவேன். யாவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்கிறது அவனுக்கு. அப்ப அந்த 2 காரியம், கிருபை இரக்கங்கிற 2 காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இப்ப மறுதளித்து போனவர்கள் எத்தனையோ தடவை நம்ம ரட்சிக்கப்பட்ட அப்புறம் பாவத்தில் விழுகிறோம், எந்திரிக்கிறோம், விழுகிறோம், எந்திரிக்கிறோம், இப்படியே தத்தி போறோம். இப்போ மோசே ஒரு தடவை தப்பு செஞ்சாரு. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு கையை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஆண்டவர் அவருக்கு என்ன ஒரு ஹார்ஷா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 4வது அதிகாரம் 21வது வசனம். உபாகமம் 4:21. கர்த்தர் உங்கள் நிமித்தம், நீ என்னை கோபப்படுத்தினியா, ஏற்கனவே அக்கா செத்து போய்க்கிறக்கா கோபப்படுத்தின, நான் அடிச்சுக்கிட்டேன். உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு நான் யோர்தானை கடந்து போவதில்லை என்று உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுத்த அந்த நல்ல தேசம் பிரவேசிப்பதில்லை என்றார். அதனாலே அந்த தேசத்தை நான் மரணம் அடைய வேண்டும், யோர்தானை கடந்து போகவில்லை. நீங்களோ கடந்து போய் அந்த நல்ல தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்கள். அந்த கடைசி வர மனம் மாறவே இல்லை. முடியணுமோ ஒரு பாருங்க, பையன் நைசா கேட்டு பார்க்கிறாரு. உபாகம் 34வது அதிகாரத்துல 4வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்து செய்ததுதான். இதை நீ உன் கண்களால் காண்க, ஆனால் நீ இடத்திலே பிரவேசிப்பது இல்லை. கடைசி வர ஆண்டவர் நோ சொல்லிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் காரணம். நமக்கு புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறாரு. இந்த வசனத்தை நீங்க எங்க இணைத்து வாசிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, ரோமர் எடுத்துக்கொள்ளுங்க. இதே வசனத்தை ரோமர்ல புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நமக்கு ஆவியானவர் இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார். எடுத்துக்கலாம், ரோமர் 9வது அதிகாரம் 18வது வசனம். அதனால் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கணும், அவன் மேல இரக்கமா இருப்பேன். எவனை கண்டு அவ இரக்கத்தை கிருபை ஆண்டவர் இணைத்து பழைய ஏற்பாட்டில் வைக்கிறார். யாருக்காக? ஒரு சிலருக்கு தான் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். யாத்ராகமம் 17வது அதிகாரம் வர அந்த கண்மலை அடிக்கப்படலை.
காரணம் அந்த கண்மலை ஜனிக்கப்பட்ட, நம்மளை ஜனிப்பித்த கண்மலை, நம்மளை ரட்சிப்பித்த கண்மலை. ஆனா அந்த கண்மலை அடிக்கப்படணும். எதற்காக அடிப்படணும்? அதுல இருந்து வருகிற ஒரு பிளவு மோசே போயிருக்காங்க. உன்னத பாட்டுல சபையாக்கிய நாம் புறா அங்க போய் உட்கார்ந்து ஆண்டவர் கரங்களாலே மூடுகிறார். ஏன் மூடுகிறார்னா பின்பக்கத்தை தான் நம்ம பார்க்க முடியும். இந்த பின்பக்கங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மோசே பார்த்தாரா? பார்த்தார். மறுரூப மலையில பார்க்கிறார். மறுரூப மலையில பார்த்துட்டு இதை குறித்து தியானிக்கிறாங்கன்னா எருசலேம்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை குறித்து என்ன செய்யறாரா? டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த தான் நம்ம இங்க பார்க்கிறோம். யோவான் 20வது அதிகாரம் 25வது மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளினாலும் ஆணைகளாலும் காயத்தை, இந்த காயங்கிறது கண்மலை பிளக்கப்படுகிறது, என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலே ஒளிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். ஜெபிச்சு முடிச்சோமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, மற்றதிக்கிறமையா, கண்மலையை குறித்த ஆழமான ரகசியத்தை பரிசுத்த ஆவியானவர்களுக்கு விளக்கம் போட்டதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.